பிக் பாஸ்ல இந்த வாரம் மாதிரி எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடு எல்லாராலையுமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட வன்முறைகள் நடந்திருந்துச்சு, தகாத வார்த்தைகள் விட்டுருந்தாங்க, நிறைய மிஸ்பிஹேவ்லாம் நடந்திருந்துச்சு அப்படிங்கிற நியூஸ்லாம் வெளியாகி இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அண்ட் அதோட ஒரு விரையா தான் முதல் நாளாகவே ஆதிரையை எலிமினேட் பண்ணியிருக்காங்களாமா. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால ரீசெண்டா ஒரு கிளிப் வந்து பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு கிளிப் என்ன அப்படின்னா, ஆதிரை எஃப்ஜே கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆதிரை பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட தேவையில்லாம ஒரு விஷயம் பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வெளியே இருக்க எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு கோவத்தை கிளப்புது. அதாவது பிக் பாஸ் வீடியோ எவ்வளோ குழந்தைகள் பார்க்குறாங்க, மிகப்பெரிய ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சேனல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பாம நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு விடையா ஆதிரைய எலிமினேட் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டேவே எலிமினேட் பண்ணியிருக்காங்களா? இல்ல சண்டே அவங்க போறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பட் ஆதிரை முதல் ஆளாக எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆதிரை ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிளேயர் தான். அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா ஆதிரை எஃப்ஜே கூட சேர்த்ததுக்கு அப்புறம் டோட்டலி அவங்களோட கேம் பிளேவ விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை அவங்க எஃப்ஜே கூட சேராம அவங்களோட ஒரு கேம மட்டும் பார்த்துட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா 50 நாட்கள கடந்து அவங்க உள்ள இருந்திருப்பாங்க. பட் எஃப்ஜே கிட்ட பேசுறது, தேவையில்லாம டபுள் மீனிங் யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம ஒரு சில மிஸ்பிஹேவ் பண்றது அப்படின்னு தொடர்ந்து ஆதிரை இதே மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. இது எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு உச்சகட்டம் அப்படின்னா, வினோத் அவர்கள் இருக்கும்போது வினோத் அவர்கள் முன்னாடியே கால நீட்டியிருந்தாங்க மூஞ்சிக்கு முன்னாடி. அதான் வந்து உண்மையிலேயே மன்னிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு வெளிய அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. ஆதிரை பிக் பாஸ விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியானதுலேருந்தே தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பரவால்ல, விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எங்க மத்த சீசன்ஸ் மாரி கண்டுக்காம விட்டுருவாரோ அப்படின்னு நினைச்சோம். பட் ஆதிரைய வெளியே அனுப்பி வைக்கிறது ரொம்ப நல்ல முடிவு அப்படிங்கிற மாரி தொடர்ந்து ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த வார எலிமினேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல யார் போவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அரோரா தான் அப்படிங்கிற மாரியான பதில்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அரோரா அவர்கள் உள்ளார கேமும் மிகப்பெரிய அளவுல ஆடுறது கிடையாது. அதே நேரம் அவங்களுக்கு கன்டென்ட் குடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த 2 காரணங்களாலே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இல்ல. அவங்களுக்கு ஓட்டிங் அடிப்படையிலயும் பார்த்தா லாஸ்ட் 2 பிளேஸ்ல தான் இருந்தாங்க. ஸோ அரோரா வெளிய போக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த வாரம் பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் டபுள் எவிக்ஷன் இருக்கு. அந்த டபுள் எவிக்ஷன்ல ஒண்ணு வந்து அரோரா, இன்னொன்னு வந்து ஆதி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒருவேளை கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல மாத்தணும் அப்படின்னா, ஆதிரை வெளிய போறது கன்ஃபார்ம். பட் அரோராக்கு பதிலா வேற யாரும் போகக்கூட அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் நாமினேட் ஆகியிருந்தவங்கள்ல அரோராக்கு பதிலா யார் போனா நல்லாருக்கும்? இல்ல அரோரா போனாலே பெட்டரா? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.